மிக முக்கியமான கேள்வி. அது ஒரு வகையில இந்த மக்களுக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்பது தெரிஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கெல்லாம் இங்க ஒரு தீவு மாறி ஒரு தீவுக்குள்ள 35 மணி நேரம் எந்த தொடர்பும் இல்லாமல் சிக்கிட்டு இருக்க மக்களுக்கு, ஒரு பயத்துல பரிதவிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் அரசாங்கம் வரல, ஏன் யாரும் வரல, இவ்வளவு பெரிய அரசாங்கம், இவ்வளவு நவீன கட்டமைப்பு வந்துருச்சு, இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை வளர்ந்துருச்சு, இவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, ஏன் யாரும் இங்க வரலங்கிற கேள்விதான் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நியூஸ் 18 செய்தியாளர் குழு நேற்று முன்தினம் இரவிலிருந்து இந்த பகுதி ஸ்ரீவைகுண்டம் முழுக்க நம்ம செய்தியை நிறையா எடுத்துட்டு இருக்கோம். அதுல சொல்றேன், ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள ஸ்ரீவைகுண்டம் பாதை, அதாவது திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய பாதை என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி பைபாஸ்ல இருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய சாலை என்பது வழியில நிறைய கிராமங்கள் இருக்கு. தூதுகுழி, செய்நந்தநல்லூர், அப்புறம் இந்த எஸ்என்பட்டி, இப்படி பல்வேறு கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள் எல்லாம் கடந்துதான் ஸ்ரீவைகுண்டம் நிலையத்துக்கு சாலை மார்க்கமா வந்தா வரணும். அப்போ இந்த சாலை முழுக்க வெள்ளம் சூழ்ந்திருக்கு, மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. மழை வெள்ளம்னா சாதாரணம் இல்ல, வரலாறு காணாத மழையினுடைய வெள்ளம் முழுக்க சூழ்ந்திருக்கு. கருங்குளம் அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்தை அடுத்து புளியங்குளம், மருதூர், பல ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்கள்லாம் கடந்துதான் நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும். அதுதான் முறையான பாதைங்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தை அணுகிறதுக்கு ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இதை அணுகிறதுக்கு, மிக வேகமா அணுகிறதுக்குண்டான ஒரே பாதை அந்த கருங்குளம் சாலை தான். அந்த கருங்குளம் சாலையில ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கருங்குளம் வரைக்கும் முழுமையா மூழ்கி இருக்கு. அந்த கிராமங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தண்ணீர் முழுசா வடிஞ்சாத்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அளவுக்கு ஆபத்து, அபாயகரமான நிலை இருக்கு. நாம நேற்று நாள் முழுக்க இந்த பகுதியை அணுகிறதுக்கு, ஸ்ரீவைகுண்டத்தை இருக்கக்கூடிய இந்த ரயில் சிக்கக்கூடிய மக்களை அணுகிறதுக்கு பல முயற்சிகளை பண்ணோம். சாலை மார்க்கமா வர முயற்சி பண்ணோம். கருங்குளம் சாலை முடக்கப்பட்டிருக்கு, வர முடியல. சாலை மார்க்கமா வரவே முடியாது என்ற சூழல். சரி, தண்டவாளம் வழியாவது வந்து இந்த சாலைக்கு இங்க வந்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த கருங்குளம் பக்கத்துல தண்டவாளம் நடந்து வந்தோம். வர வழியில முழுக்க அந்த தாதங்குளம்ங்கிற இடத்துக்கு முன்னாடி ரயிலுக்கு தண்டவாளத்துக்கு முழுசா மண் அரிச்சு தண்டவாளம் தொங்குது, முழுசா அந்த இடத்துல தொங்கு பாலமா தொங்கிட்டு இருக்கு. நம்மளால நடந்து வர முடியல. எனவே இந்த 2 வழிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மார்க்கமா தரை மார்க்கமா வரலாம். மூணாவது, ஆகாய மார்க்கமா வர்றதுக்கு முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நேற்று மதியத்துக்கு மேல மழை குறைஞ்சதுனால ஆகாய மார்க்கமா அவங்களால வர முடியாத நிலை நேற்று மாலை வரைக்கும் நீடிச்சு. அதுவும் இப்படி மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பி மதுரை கோட்டம் முக்கிய முடிவுகள் எடுத்து நைட்டுக்குள்ள ஹெலிகாப்டர் அனுப்பிடும், நைட்டுக்குள்ள அவங்களுக்கு உணவு கொடுத்துருவோம் தகவலை சொன்னாங்க. இவங்களை மீட்டு வெளியே கொண்டு வர்றது ரிஸ்க், அதனால இவங்க இங்க இருக்கிறதா சேஃப் தகவலையும் அவங்க சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மூலமா இவங்களை உணவு கொடுத்து மீட்கிற நடவடிக்கைகளை முதல் கட்டமா துவங்கினாங்க. நேற்று நைட்டு ஹெலிகாப்டரால் இங்க வர முடியல. அது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அவங்க ஒரு நேரம் நாள் முழுக்க பசியில தவிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் ஹெலிகாப்டர் வர முடியல. மறுநாள் இன்னைக்கு காலையில தான் 11 மணிக்கு தான் ஹெலிகாப்டர் வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பதான் ஆகாய மார்க்கமா அரசால இந்த இடத்தை அணுக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில தான் இவங்களால இங்க வர முடிஞ்சிருக்கு. இங்க வந்து உணவு கொடுத்திருக்காங்க. தரை மார்க்கமா வர்றதுக்கான இந்த வழி ஒரு வழி அடைக்கப்பட்டுருச்சு. தண்டவாளம் வழியாக வர்றதுக்கான வழியும் வாய்ப்பு இல்லை. இந்த இவ்வளவு சிக்கல்ல தான் நாம இன்னொரு ஒரு பாதை வழியா கொஞ்சம் வெள்ளலூர், அப்புறம் இந்த பேய்குளம் அந்த வழியாக அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் சுத்தி ஒரு தனியார் வாகனத்தின் மூலமா, சரக்கு வாகனத்தின் மூலமா நாம ஏறி பயணப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். வரதுங்கிறது இங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல வெள்ளலூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு முன்னால தண்ணி ஆர்ப்பரிச்சு ஓடுது. இந்த அளவுக்கு ஓடின தண்ணி நேற்று இந்த அளவுக்கு ஓடி இருக்கு. அதனால அந்த பக்கமும் அணுக முடியல. இந்த ஒரு சாலை இருக்கு. இன்னைக்கு அந்த தண்ணிங்கிறது ஓரளவுக்கு முழங்கால் அளவுக்கு வந்துருச்சு. ஆனா வேகம் இருக்கு, தண்ணியோட அளவு முழங்கால் அளவுக்கு வந்திருக்கு. நாம அதுலதான் வந்தோம். அதுல இந்த ரயில் தண்டவாளம் வழியா வர்றதுக்கும் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. தண்டவாளம் வழுக்குது, தண்ணி ஓடுது, சிக்கல் இருக்கு. அதனால இவங்களை திரும்ப மீட்டு இந்த வழியா கொண்டு போக முடியாது. இவங்க பேரிட மீட்டு வர்றது பெரிய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க வந்துட்டா இவங்களை எப்படி வெளியே கூட்டு போறது? அதிகமான மக்கள், 500 பேர், அதிக ஹியூஜ் நம்பர், எவ்வளவு 1000 பேர் இந்த மக்கள் சொல்றாங்க.
அது ஒரு 1000 பேர் இவ்வளவு பெரிய மக்களை எப்படி வெளியே கூட்டிட்டு போறதுங்கிறது அவங்க முன்னாடி கேள்வி. ஏன்னா ஏற்கனவே ஒரு 300 பேரை அன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரவு மீட்டு ஸ்கூல்ல வச்சிருக்கா சொன்னாங்க. அன்னைக்கு மழைக்கு முன்னால வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்க முடியல. இவங்களை மீட்டு வெளியே கொண்டு போற ரிஸ்க் இருக்கு. ஏன்னா குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்க. வெளியே பாதை வாகனங்கள் செல்ல முடியாத பாதை. நாம வந்த மாதிரி நடந்து எல்லாராலையும் நடந்து போக முடியாது. அவ்வளவு சிக்கலான பாதை. அதனாலதான் இவ்வளவு தூரம் சவால் நீடிக்குதுன்னு நம்மளுடைய நேரடி கள அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டியது இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். காலையில கருங்குளத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். அங்க பேரிடர் மீட்பு படைகள் மூலமா உள்ள வரதுக்கு முயற்சி பண்றாங்க. உள்ள வந்தாலும் அந்த கிராமங்கள் பாதிப்பை எல்லாம் கடந்துதான் ஸ்ரீவைகுண்டத்தை அணுக வேண்டும். அங்கே வந்துதான் இவங்களை மீட்க வேண்டும். நிச்சயம் மீட்கப்படுவாங்க. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, வீரர்கள் அங்கு சென்று சேர்ந்தாலும் அவ்வளவு 1000 பேரை வெளியே கொண்டு செல்வதை சாத்தியப்படுத்த முடியாத ஒரு சூழல் சுற்றி இருக்கிறது என்பது ஒன்று. மற்றொன்று, சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு சவால்களையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு நம்பிக்கையாக போய் நீங்க அங்க சென்று சேர்ந்திருக்கீங்க. அவ்வளவு சவால்களை சமாளிச்சு போயிருக்கீங்க அப்படின்றது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து ஒளிபரப்ப வேண்டி இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு மேலதிக விவரங்களுக்காக உங்களோட தொடர்பு கொள்கிறோம். வெற்றி. செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24 காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு.